எப்படி இந்த செடியை பார்க்காம இன்னும் ஒரு 10 நாள் இருக்க போறேன்னு தெரியல. வேணான்னு சொன்னாலும் உன் சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. போன்னு சொல்லிட்டா இங்கே நான் உன்னை விட்டுட்டு எப்படி நிம்மதியாக இருக்க போறேன்னு தெரியல. சும்மா தாண்டி உன் கூட சண்டை போடுறேன். ஆனால் நீ ஒரு நிமிஷம் இல்லைன்னா ராஜேஷே இல்லை. ஏன் இப்போ கூட இப்போ நீ போகிறத நினச்சி நான் சந்தோஷப்படுவேன் தான் நீ நினைப்ப. சொல்லப்போனால் அதுவும் உண்மைதான். அது உன்கிட்ட விளையாடுறதுக்காக. ஆனால் நீ காலையில் காலேஜ் கிளம்பி திரும்ப வீடு வர வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். உன் கூட சண்டை போட்டுட்டு விளையாடிக்கிட்டு இந்த 10 days எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்க போறேன்னு தெரியல. வேற வழி இல்லை. உன்னோட ஹாப்பினஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜில் என்ஜாய் பண்ணாமல் வேற எப்போ என்ஜாய் பண்ண முடியும்? நம்மலாம் டூர் போனோம், அது ஒரு காலம். ஆனால் இப்படி ஒரு ஸ்டாஃபாக போகிறதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்க ஒரு விஷயம். ஸோ போயிட்டு வா, தப்பு இல்லை. ஆனால் என்ன, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணியாவது சண்டை போட்டுருவேண்டி. இவ்வளோ சண்டை போட்டாலும் டெய்லி இப்படி தான் தூங்குவேன். ஆனால் அங்கே போனோன்னையும் கண்டிப்பாக என்ன உன் மனசு தேடும். இங்கே இருக்கும் போதும் நான் இந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே உட்கார வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, பொம்மை பார்க்க விட்டுட்டு போறீல்ல. ஓகே, எனக்கு உன் ஹாப்பினஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பா என்ன கொண்டாட்டம். ஆமா, ஏர்லி மார்னிங் தானே கிளம்புறதா பேச்சு. நீ எதுக்கு இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிக்கிற? நீ ரெடியா நிக்கிறாப்ல தெரியுது. அது ஒண்ணும் இல்லடா, எனக்கு தான் காலையில குளிக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. அதான் இப்பவே நல்லா குளிச்சிட்டேன். காலைல எந்திரிச்சு அப்படியே கிளம்பி ஓடிடலாம்ல, அதுக்கு தான். இல்லனா மட்டும் நல்லா குளிச்சிருவேன். டெய்லி காக்கா குளியல் தானே. காக்கா குளியல் போட்டேன், நீ பார்த்த. சொல்லு. ஆமா, அது வந்து பார்க்க வேற செய்யறாங்க. அப்படி பார்க்க விட்டுட்டாலும் இங்க பாரு, நான் நல்ல மூட்ல இருக்கேன். தயவு செஞ்சு என் மூட ஸ்பாயில் பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன? ஓ அப்படி சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. காலையில 8 மணி வரைக்கும் தூங்குவேன். காலையில 10 மணிக்கு காலேஜ், ஆனா 8 மணி வரைக்கும் தூங்குவேன். அப்புறம் மெதுவா எந்திரிச்சு சோம்பேறித்தனமா பல்லு கூட விளக்காம காஃபியோ டீயோ குடிப்பேன். அதையும் உனக்கு நான் தான் போட்டு தரணும். ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டு மெதுவா கிளம்புவேன். கிளம்புவியா? இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது, ரீல்ஸ் பண்றதை விட்டுட்டேன். அதனால கம்முன்னு இருக்கேன். ரீல்ஸை பாக்குறது அப்படியே இங்க அப்படியே காதல் மழையா வலிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே எல்லாரும் உன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து லைக் போடணும், அதை போடணும்னு சொல்லிட்டு உடனே ஸ்டோரியை போட்டு விடுறது, வாட்ஸ்அப்ல 2 ஸ்டேட்டஸை தட்டி விடுறது. அப்புறம் அப்பமாவது கிளம்புவியா நீ? அப்பதான் பாத்ரூம்குள்ள மெதுவா போவேன். சோம்பேறித்தனமா குளிப்பேன். குளிச்சுட்டு அது 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வெளியே வருவேன். அதுலயே தெரிய வேணாம் அது ஒரு காக்கா குளியல்னு. அப்புறம் சாப்பிடுறதே கிடையாது. நாம 2 வாய் ஊட்டி விட்டா அதுக்கு 2 திட்டு திட்டுறது, அப்புறம் கிளம்பி போறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எப்படி பிரீத்தி இப்படி லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நான் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத நோட் பண்றது மட்டும்தான் உன் வேலை. என்ன? மத்தபடி வேற எந்த வேலையும் உனக்கு இல்ல. சொல்லு சொல்லு. ஏய் இருடி, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? ஏன் நான் இது சொன்னதுல எதுவுமே நீ உண்மை இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நான் போய் சொன்னேன்னு சொல்லடி பாப்போம். அது எல்லா பொண்ணுகிட்டயும் இருக்கிறதா. நான் இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கை வாழணும்னா இன்ன வரைக்கும் உன் அம்மா கூட நம்ம எல்லாமே நான் தனியா இருக்கோம். தனியா இருந்து மட்டும் இந்த மாதிரி ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியும். உன் அம்மா கூட போயிட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதனாலதான். ஏன் நான் அப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இவ்வளவு நேரம் பெரிய இவளாண்ட பேசிக்கிட்டு இருந்தியடி. சொல்லு. டேய் குரங்கு, இப்ப அது ஒரு பிரச்சனையா? இப்ப அதெல்லாம் இப்ப எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? இந்த Dress ஓகேவா? இது நல்லா இருக்கா இல்ல வேற போட்டுட்டு வரட்டுமா? ஓகேதான் ஓகேதான். ஓகேன்னு எதுக்கு கேவலமா ஒரு சிரிப்பு சிரிக்கிற? அப்ப இது ஓகே இல்ல. சொல்லு, ஓகேவா இல்லையா? சொல்லு. ஓகேதான், அதே சமயத்துல ஓகே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரீத்தி, நம்ம வீட்டுல தட்டு இருக்குல்ல, அதை தூக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உட்காரு. 10 பருத்து கரெக்டா இருக்கு. டேய் கொப்ப மானே உன்ன. வலிக்குது வலிக்குது கில்லாத. வலிக்குது நீ கில்லாத. பிரீத்தி, எருமை மாடு. வலிக்குது வலிக்குது நீ. வலிக்கிறதுக்கு தான் கில்றேன்.
கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. லொட 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 நீ எப்ப பாரு வாய் தான். என்ன அந்த வாய் மட்டும் நினைச்சு கொண்டு நாய் தூக்கிட்டு போயிட்டு நாய். எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஒண்ணு காரணத்தை கண்டுபிடிச்சு சண்டைக்கு வரதே ரெடியான இல்லை. என்ன கொஞ்சமாவது புருஷன்கிட்ட பாசமா பேசுவோம். 10 நாள் நம்ம இங்க இருக்க மாட்டோமே, புருஷன் எப்படி இருப்பான், ஐயோ அவனை நினைச்சா என்ன பண்றது, அப்படிலாம் எதையும் யோசிக்கிறது கிடையாது. இங்க பாரு அப்புறம் பேசலாம். நான் சொல்றது கேளு. அங்கங்க ஓடாத, லூசு மாதிரி நடந்துக்கிறாத, தனியா போற என்ன. அப்புறம் நல்லா சாப்பிடு, தூங்கு. மார்னிங் ஆர் ஈவினிங் வீடியோ கால் பண்ணு, ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணு, திரும்ப அங்கேருந்து கிளம்பும் போது கால் பண்ணு. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு. சேஃப்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, முக்கியமாக பேட் எடுத்துக்கோ. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, ஓகேவா? எதையாவது மறந்துட்டீங்கன்னா பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஓகேவா? 10 நாள் நான் இல்லாமல் நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ தான் ஆசைப்பட்ட, அதனால உன்னை அனுப்பி வைக்கிறேன். எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நிஜமாவே என்ன மிஸ் பண்றியா? நான் கூட இவ போயிட்டானா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நீ நினைப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் பேசுறேன்னா என்ன மிஸ் பண்ணுவியா? சொல்லுடா. ஏய் லூசு, நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். நான் அங்கே இருக்கிற டாமச்சேரி பொம்மை உனக்கு விளக்கல? நீ எப்போதுமே அந்த மாதிரி தானே தூங்குவ? சொல்லு. இனி 10 days எப்படி நீ இப்படி தூங்காம இருப்ப? என்ன சண்டை போட்டாலும், என்ன அடிச்சு மல்லு கட்டினாலும் நீ இப்படி தான் தூங்குவ. எனக்கு அது நல்லாவே தெரியும். நீ தூக்கத்தில் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நான் தள்ளி படுத்தாலும் பிடிச்சி இழுத்து வச்சு இப்படி தான் நீ தூங்குறது. எப்படி இந்த 10 நாள் நீ இப்படி இருக்க போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பார்த்து சேஃபாக இரு. எதாக இருந்தாலும் கால் பண்ணு. நீ இங்கெல்லாம் போல டெல்லி போகிற, ஓகேவா? உனக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தா அந்த டாமஞ்சேரி பொம்மை பாரு. எப்போதுமே நம்ம விரும்புறவங்க நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்ப நீ வேணும்னு சொன்னாலும் நான் போல. நான் உன் கூட இருக்கேன். நீ இவ்ளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த டூருக்கு போயிருந்திருக்கவே மாட்டேன். காசும் கொடுத்துருக்க மாட்டேன். ஏதோ பிள்ளைங்கள ஆசைப்படுறாங்கன்னு தான் எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அதான் நான் போகணுமா வேண்டாமா? ஏ லூசு, நான் வருத்தப்படுவேன், நான் ஃபீல் பண்ணுவேனுக்காக உன்னோட சந்தோஷத்தை நீ வந்து கெடுத்துக்கணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையாது. ஜாலியாக போயிட்டு வா, ஓகேவா? நான் சும்மா சொன்னேன், அவ்வளோதான், ஓகேவா? நீ ஹாப்பியாக இருக்கணும். ஐ லவ் யூடா. ஏ லூசு, என்ன அன்பே அன்பே ஞாபகம் தீனே உன் தூக்கம் தொலைந்ததா? அங்கே என் யோசனை வந்தே உன் ஏக்கம் மலர்ந்ததா? அவதரின் கைகளில் பொம்மையாய் உடைகிறேன். காயங்கள் உண்மையில் இன்பம் நான் அறிகிறேன். உன் இதயம் என் வசத்தில், என் இதயம் உன் திடத்தில். ஹலோ, என்ன யோசனையா அப்படி? மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்காம அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? தூக்கம் வராம இல்ல, நான் ஒரு விஷயத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி, திங்க் பண்ணலாம், நான் தப்புன்னு சொல்லல. அதுக்கு நடுராத்திரி 11 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து யாராவது திங்க் பண்ணுவாங்களா? அப்படி என்ன திங்கிங்? ஒன்றும் இல்லை சசி, இன்னைக்கு ஆசிரமம் போயிருந்தேன்ல, அப்போ இன்னைக்கு தான் அந்த ஆசிரமத்தை யார் எடுத்து நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறவங்கள நான் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு கால் இல்லை, ஆனால் அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க இந்த ஆசிரமத்தை எடுத்து செய்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அந்த ஆசிரமத்தை எடுத்து செய்கிறாங்கங்கிறது எனக்கு புரியுது. என்ன காரணம்னு அதை கண்டுபிடிக்க முடியல. ப்ளஸ் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவங்களாக இருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. பட் அடுத்தவங்க பர்சனல் தலையிடுறது ஒரு கேவலமான விஷயம், அதை நான் தலையிடலை. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் என் மனசுக்குள்ள பட்டுட்டே இருக்கு சசி. ஆரம்பிச்சிட்டா. நீ ஏன் அதிகமா யோசிக்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆசிரமத்துக்கு போனோமா, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டோமா, பேசணுமா, வந்தோமான்னு யோசிக்காம எதுக்கு தேவையில்லாததுல மைண்டில் போட்டு நீ குழப்பிக்கிட்டே இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி இல்லை சசி, உங்களுக்கு புரியல. நாம நம்மளுக்காக யோசிக்கிற நேரத்தை விட மற்றவங்களுக்குள்ள நம்ம யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப் கூட கம்பேர் ஆகும்.
ஸோ இப்போ நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் குழந்தை வேணாம் அப்படின்ற அந்த ஒரு கெப்பாசிட்டியில் நம்ம எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் நம்ம பாட்டில் இருக்கோம். ஆனால் அவங்க இந்த மாதிரி குழந்தைங்களா இருக்கிற ஆசிரமத்தை எடுத்து நடத்துறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமான்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன், அதாவது நார்மலாக வந்து எல்லாருமே குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்தாங்க. அவங்க பேர் தேவசேனாவா. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பியா. தம்பினா எனக்கு தெரிஞ்ச பார்த்திபனை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சுவோட தங்கச்சி அகல்யா படிக்கிற காலேஜில் படிக்கிறான்ல, அவனை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ கூட காமிச்சாங்க, எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் இவங்க நடந்துக்கிட்டது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சசி. இங்கே பாருமா, நம்ம லைஃப்பில் நிறையா பேரை சந்திப்போம். என்ன, அவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வலி இருக்கும், ஒரு பாஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க இந்த அனாதை ஆசிரமத்தை எடுத்து நடத்துறதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்கலாம். ஆனால் நம்ம மற்றவங்களோட ப்ராப்ளத்தை நம்மளோட மைண்டை ஏற்றிக்கக்கூடாது. ஏற்றிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம எப்போதுமே நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது. ஏன்னா அதுவே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும். புரியுதா? ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. நீ உன்னோட டியூட்டியை கரெக்டாக செய், ஓகேவா? இப்போ தூங்கலாமா? மணி 11 மணி ஆகுது. தூங்கலாம். என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அவங்கள பற்றின திங்கிங் தான் அதிகமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, ஓகே, தூங்கலாமா? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு இந்த டெலிட்டிங் யோகா பற்றி தெரியுமா? ஏய், நடிக்காதடி. உனக்கு டெலிட்டிங் யோகா பற்றி தெரியுமா தெரியாதா? இல்லையே. அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, நான் தூங்குறேன் சசி. ஹலோ, நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன்? அந்த யோகா பற்றி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்டேன். அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். உனக்கு எதுக்கு வெக்க வருது? இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க? அதை பற்றி தெரியும், நெட்டில் பார்த்துருக்கேன். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த குழந்தை பிளான்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோன்னு. நீங்கள் எதுக்கு இப்போ இதை பற்றிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதானே? அடி அடி அடி, நான் இன்னும் ஒன்றுமே பேசவே இல்லடி. பேசுறதுக்கு முன்னாடி இப்படி பேசுகிறான். சும்மா தெரியுமான்னு கேட்டேன், அவ்வளோதான். எனக்கு இன்னைக்கு தான் அதை பற்றி தெரியும். அதான் உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன். ஓ, டெஸ்டிங்கா? சரி. என்ன வேற என்ன நினைச்சீங்க? ஒண்ணுமே. குட் நைட். ஏன்? ஒன்றும் இல்லை. நீதி பேச்சுல சீல ஓட்டு நெஞ்சுக்குள்ள நுழைஞ்ச ஆணி வேறையும் ஆட்டி பாக்கு கண்ணுக்குள்ள ஒழிஞ்ச எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. எப்பெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். உன்னை மறக்க முடியாம தான் ஒவ்வொரு நாளும் சாகுறேன். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வலி என்னன்னு தெரியும். என்ன லவ் மட்டும் பண்ணியிருந்தா கூட உன்னை மறந்துருப்பேனோ என்னமோ. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய வயிற்றுல கொடுத்துட்டு போனீங்க. அந்த அந்த வேதனையே என்னை சாகடிச்சிடும் போல. அவ்வளோ வலிக்குது. ஸ்டெல், என்னாச்சு? ஏன் கீழே உட்காந்துருக்காங்க? வீட்டுக்கு கிளம்பலையா? டாக்டர் டாக்டர், ஸ்டெல்லா மேரி, ஸ்டெல்லா நர்ஸ் சிஸ்டர். டாக்டர், என்னாச்சு இவங்களுக்கு? இவங்க ஏன் வீட்டுக்கு போகாமல் இப்படி நான் கூப்பிடுறது கூட காதில் வாங்காமல் அன்கான்சியஸில் இருக்கிற மாதிரி இருக்காங்க? டாக்டர், அவங்கள பற்றி டாக்டர் அவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். வாட்? ஒரு டாக்டர் ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? என்ன சொல்கிறீங்க? புரியல டாக்டர். நீங்கள் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற அளவில் இதில் ஒன்றுமே இல்லை டாக்டர். அவங்க அவங்க லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படி. அவங்க
தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுனால ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்னைக்காவது தான் டாக்டர் வீட்டுக்கு போவாங்க. மற்றபடி எல்லா நாளும் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரிலாம் இல்லை டாக்டர். அவங்க ரொம்ப பெரிய ஒரு சோகத்தில் இருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிம்மதியாக ஒரு தூங்க முடியாதுல்ல, தூக்கம் மனசு சோகமாக இருந்தா. அதான், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் இப்படி தரையில் விழுந்து படுத்து கிடக்கிறது நல்லாவா இருக்கும்? இப்போ அவங்க அன்கான்சியஸ்லேயே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது டாக்டர். ஒரு நாளைக்கு 4 ஸ்லீப்பிங் டேப்லெட் போடுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க இந்த மாதிரி தங்களோட சுயநலவை இழந்து தான் இப்படி இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு போவாங்க. அப்போது அவங்க அன்னன்னைக்கு டேப்லெட் போட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது. அந்த தம்பிக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கூட சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு நாள் புரிய வைக்கிறேன் டாக்டர். இட்ஸ் ஓகே சிஸ்டர். நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது அவங்க ஏதோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்படியே அவங்க விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் வேணா அவங்கள பெட்டில் படுக்க வச்சுட்டு போகிறேன். டாக்டர், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? அப்புறம் சிஸ்டர், நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் சரி சிஸ்டர். ஆனால் இப்படி ஒருத்தவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டு தரையில் விழுந்து தூங்குறதுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏதோ அனாதைங்கிற ஃபீல். ஸோ அது வேண்டாமே. ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க கான்சியஸ்லே இல்லை. நான் கொண்டு போய் பெட்டில் போட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். பார்த்து டாக்டர். லை ஓங்கி அரைஞ்சன்னு வச்சுக்க, கண்ணம்லாம் பழுத்துரும் பாத்துக்கோ. என்னடி இப்ப எதுக்கு நீ இப்படி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் நான் எதுக்கு அடம் பிடிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? இப்ப பாரு, பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, ரவுடி மாதிரி நடந்துக்காத. ஓஹோ, அப்ப எங்களை பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுது. நீ பண்ற பொறுக்கித்தனத்துல நான் கேட்டா நான் உனக்கு ரவுடி. ஓகே. அப்புறம் இங்க பாரு, பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வாயை மூடிட்டு அமைதியா படுத்து தூங்குற வேலை பாரு. ஓ, உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கும் கோவம் வரும். நானும் கோவப்படுவேன். இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு. நானும் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே இருக்கேன். நீ மட்டும் குடிச்சிட்டு வரலாம். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? வாங்கிட்டு வந்தா என்ன குறைஞ்சிருவியா? ஏண்டி, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்ன சாப்பிடுற பொருளா இல்ல ட்ரெஸ்ஸா? என்ன தெரியாம தான் கேக்குறேன். வாங்கிட்டு வந்து கொடுன்னு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. சஞ்சு குடிச்சிட்டா நீ குடிக்கணுமா? ஏன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா குறைஞ்சிருவியா? ஏன் பொண்ணுங்களா குடிக்க கூடாதா? எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதனால தான் கேட்குறேன். சஞ்சு மட்டும் குடிச்சால, அதனால எனக்கு வேணும். சஞ்சு மட்டுமா குடிச்சா? அவ்வளவு தங்கச்சி குடிச்சால. அவ என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? எனக்கு புருஷனா இருக்கவே நீலாம் உடத்துக்குமே லாய்க்கு இல்லை. கவினை நான் பாரு எல்லாமே பண்றாங்க. வாயை மூடு. கவின் வாங்கிட்டு வந்து தரல. என்ன கவினுக்கே அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சாமா. யார் வாங்கிட்டு வந்து தந்தா என்ன, தரலைன்னா என்ன? கவினை போய் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு புருஷன் தானே, என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீல. அதனால எனக்கு வேணும். எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு. இல்லைன்னா நான் அவ்வளோதான், பார்த்துக்கோ. நான் பேசவே மாட்டேன். எனக்கு வேணும். நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, ரவுடின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் ரவுடியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு தெரியாது. சஞ்சு மட்டும் குடிச்சிருக்கா, அது ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். அதனால எனக்கு வேணும். எனக்கு வாங்கிட்டு வந்துட்டா. இங்க பாரு, எனக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை. ரொம்ப என் பொறுமையை நீ சீண்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன பொறுமையை ரொம்ப சீன்றாங்க? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்ன இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ முதல்ல பதில் சொல்லு. அவ்வளவுதான், பாத்துக்கோ. எனக்கு வாங்கிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடலாம். எனக்கு இப்பவே வேணும். வாங்கிட்டு வா. ஏண்டி, நீ எனக்கு இருக்கான்னு கேக்குறேன். பாரு, நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல நீ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு என்கிட்ட பேசியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் யூஸ் ஆயிருந்திருக்கும். எனக்கு தெரியாது. நீ இப்ப வாங்கிட்டு வா, இல்லைன்னா நீ பட்னி தான். இல்லைன்னா மட்டும் கிளுகிலும் நீங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வயசு நினைச்சு சத்தமா பேசாத. என்ன எல்லாம் காதல கேட்கதான் செய்யுது. இப்ப நீ வாங்கிட்டு வருவியா மாட்டியா? என்ன பண்ணி தொலைய? தாடி கட்டிட்டேன்ல, எல்லாம் பண்ணி தான் தொலையணும். இந்த வீட்டுல நான் ஆம்பளையா இல்ல அவ ஆம்பளையான்னு தெரியல. ஒரு நாள் தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு என்ன பாடுபடுத்துறா? என்ன பதிலவே காணோம்? என்ன பண்ணி தொலைய? இப்படி மேடம் புடிச்ச பொடிமாட்டுல நின்றா வாங்கிட்டு தான் வந்தாகணும். வேற வழி, வாங்கிட்டு வந்து தொலைகிறேன்.
ஆ அது குட்டியா? ஆமாம். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வராத. கிங்ஃபிஷர் அப்படி சொல்லி வாங்க, தருவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? என்ன என்னமோ இதுக்கு முன்னாடி நான் என்னமோ இந்த பழக்கம்லாம் என்கிட்ட இருந்த மாதிரியே நீலா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அவசியம் இல்லை. இங்க பாரு, ரொம்ப பேசாத. கிங்ஃபிஷர் ஹை குவாலிட்டி 2, ஓகேவா? உனக்குலாம் வேண்டாம், எனக்கு மட்டும்தான். எனக்கு வேணும், ஓகேவா? போ சீக்கிரம் வாங்கிட்டு வா. கிங்ஃபிஷர் தான் வாங்கிட்டு வரணும், ஓகேவா? அதுதான் செம்மையா இருக்கும். சரி. அகல்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டெல்லி போறீங்க. உன்னை நம்பி தான் ஸ்னேகாவை அனுப்பியிருக்கேன். அவகிட்ட சொன்னேன் ஸ்னேகாவை நம்பி உன்னை அனுப்பி வச்சிருக்கேன்னு. 2 பேர் வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஓகேவா? என்ஜாய்மெண்ட் இருக்கட்டும், அதை விட நம்மளோட சேஃபுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது நைட்டு உங்ககிட்ட சொன்னேன் பாத்ரூமில் குளிக்கும் போது, ஓகேவா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, எனக்கு தெரியும், ஓகேவா? அப்படியே அப்படியே இல்லாத அக்கறை அப்படியே தங்கச்சி மேலே வந்துட்ட மாதிரி ஓவரா பண்ணுறான். கேசவ குட்டி, சித்திமா போயிட்டு வரட்டுமா? சித்திமா தாஜ்மஹால் தெரியுமா? தாஜ்மஹால் அங்கே போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய்மெண்ட்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை விட ஸ்னேகாவுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு தான் அவளை அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு ஏதாவது ஒன்று நீ பார்த்துக்கோ, உனக்கு ஏதாவது ஒன்று அவள் பார்த்துப்பா. 2 பேரும் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. டூரை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? ஆமாம் சார், உனக்கு கேள்விப்பட்டனே, டூரில் தான் உங்கள் பொண்டாட்டி ப்ரப்போஸ் பண்ணிங்களாமா? உண்மையா? ஆமாம். அன்னைக்கே நான் ஓகே சொல்லலைனா இனி யாரும் நானும் ஓவரா சீன் போடாத என்ன? சரி மேம் சார், வர வரைக்கும் குழந்தையாவை மறந்துடக்கூடாது என்ன? டெய்லி வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹாய் மெசேஜ் போடுவீங்கல்ல, மறந்துடக்கூடாது, ஓகே? ஓ அப்படியா? ஹாய் ஹாய் மெசேஜ் வேறு போட்டுட்டு இருக்கீங்களா? அடியே, என் ஃபோனில் வாட்ஸ்அப்பை அவர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காரு, அவர் ஃபோனில் வாட்ஸ்அப்பை நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நீ எங்கே போய் ஹாய்னு மெசேஜ் அனுப்புற? மூஞ்சில குத்து நினச்சிக்க வேறு பேசுறீங்களோ? போகிறப்ப கூட நீ மம்பளுக்காம போக முடியாது என்ன? போ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஓகேவா? சரி, என்ன மேம் இப்படி இருக்கீங்க? இந்த காலத்துல வாட்ஸ்அப்பை ஸ்கேன் பண்ணி வச்சிட்டு சிச்சி ரொம்ப பேட் ஹேபிட்டா இருக்கு. சரி, ஓகே. ஸ்னேகா மேம் எங்க? அவ வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, அப்பா கொண்டு வந்து விட்டாரு. நான் அப்போ கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால தூங்கிட்டு இருந்தாரு. அதான். சரி மேம் சார், போயிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வர, பார்த்து பத்திரமா இரு. கேசவ குட்டி, சித்தி போயிட்டு வரட்டா? சித்திக்கு முத்தம் கொடுத்துருங்க. சரிடி என் செல்லம், போயிட்டு வரேன். சரி மாமா, போயிட்டு வரேன். பை. பாய்டி. ஓகேம்மா, பை. பார்த்து பஸ்ல ஏற முடிக்கிறேன், கீழே விழுந்துடாதீங்க, பார்த்து. நீ இருக்கிற சார். மேம், என்ன மேம்? என்ன சார் அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? கிளம்பலாமா சார்? கிளம்பலாம் மேம், வாங்க. மேம், சாரி விட சுடிதார்ல ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். தேங்க்ஸ் சார். ஐயோ, ராக்கி வச்ச புஷ்வாட வெடிச்சிருச்சு. வாங்க வாங்க, இப்ப கிளம்பலாம். பாத்துடா, இவனுக்கு வெடி வைக்கிற இடத்த பாத்தீங்களா? சரி மேம், வாங்க போலாம். எல்லாரும் ஏறிட்டீங்கல்ல, யாரும் மிஸ் ஆகலையே? சார், செக் பண்ணிட்டீங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு சார். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் என்னன்னு தெரியல. ராக்கி இல்லாம போய் வாத்தி, என்ன ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க நீங்க? ஏண்டா, அவர் என்ன பண்ணாரு? உட்கார்ந்திருக்கானே செய்றாரு. ஸ்னேகா மேம், நீங்க எதுவும் பேசாதீங்க. என்னது இது? வாத்தி, நான் என்ன சொன்னேன் நேத்து? நான் டூர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஸ்னேகா மேம் மேல அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னனால அவங்க என்னோட அழகிய லைலா
பிடிக்காது. அதெல்லாம் பிடிக்கும். என்ன நீ இவ்வளவு பொறாமைப்படுற மாதிரி இருக்கு? ஏன் ராக்கிக்கு உனக்கும்? மேம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாடா நண்பா, நீ இல்லாம எப்படி டூர் போறதுன்னு நினைச்சேன், வந்துட்டேன். என்ன வாத்தி இப்படி பண்ணிட்டீங்க வாத்தி? உங்களுக்கு வேற எங்கேயுமே சீட்டு கிடைக்கலையா? இங்கதான் கிடைச்சதா? டேய், உள்ள வந்து பாக்கும்போது எல்லாம் ஃபுல்லா இருந்தது. பிரின்சிபல் பாரு நடுவுல போய் உட்கார்ந்துருக்காரு. நான் எங்க என்ன பண்றது? இருந்தாலும் நீங்க தள்ளி போய் உட்காந்துருக்கணும்ல வாத்தி. இப்படி பண்ணிட்டீங்க. அதுவும் ஸ்னேகா மேம் வேற ரொம்ப அழகா இருக்கு. வாத்தி, பக்கத்துல ஒரு சீட் இருக்குல்ல, அங்கிட்டு தள்ளி உட்காருங்க. ஏய், வேணும்னா உட்காருடா. ஒரே ஒரு சீட்டு தானே இருக்கு. இனி யாரு போய் எங்க உட்காருவா? ஏமா, சீட் எல்லாம் கரெக்டா போட்டு வைக்க மாட்டீங்களா? கடைசி நேரத்துல சீட் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா தானே சீட் இருக்கணும். இல்ல சார், எல்லாத்துக்கும் சீட் கரெக்ட்டா தான் போட்டாங்க. லாஸ்ட் 2 பேர் வரேன்னு சொன்னனால சீட் ஃபுல்லா போயிருச்சு சார். இப்போ அகல்யாவுக்கு நீங்க எனக்கு சீட் இல்லன்னு இருக்கேன். இப்ப அகலியாக்கு தான் சீட் முக்கியமா? நீ பாருங்க சார். வாத்தி, என்னடா? தள்ளி உட்காருங்க வாத்தி. தள்ளி உட்காருங்க. நான் தான் ஸ்னேகா மேம் பக்கத்துல உட்காருவேன் வாத்தி. உங்க 2 பேர்ல ஒண்ணா உட்கார கூடாது. தள்ளி உட்காருங்க வாத்தி. அப்பா சாமி, வந்து உட்காரு. இன்னும் வரலையா? இங்க சீட் இல்லைன்னா ஒருவேளை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பஸ்ல போட சொல்லிட்டாங்கன்னா அவனும் வரான். என்ன பண்ணலாம்? இந்த ராக்கி அந்த பஸ்ல அப்படி சொல்லி போயிட்டு அகல் இந்த பஸ்ல தான் இருக்கணும். ராக்கி, என்ன ராக்கி? நீ எனக்கு யாருன்னு தெரியாது. எங்க போ. சரிடா, வந்து உட்காருவா. வாங்க அகல்யா மேடம். இப்பதான் வர்றீங்க? சீட் இல்லையே. ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்ப என்ன விட்டுட்டு போறீங்களா? சார், என்ன சார்? மேம். பின்ன ஆடி அசஞ்சு வந்தா என்ன பண்ணிட்டு இருந்த? கரெக்ட்டா தான் சீட் போட்டோம். இப்போ இல்லாம போயிடுச்சு. என்ன பண்ணுவ? என்ன சொல்றீங்க? இல்லம்மா, சீட்டு கரெக்டா தான் எல்லாமே கரெக்டா தான் கேட்ச் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா லாஸ்டா 2 பேர் வரேன்னு சொன்னனால சீட்டு ஃபுல்லா போயிடுச்சு. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பஸ்ல சீட் இருக்கான்னு கேக்குறியா? என்ன சார்? என்ன சொன்னீங்க? ஓ, என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், அதுதான் நடக்குது. என்ன பண்ண? இருக்கு வாத்தி, இருக்கு. 2 சீட் இருக்காமா. இப்பதான் என் ஃப்ரெண்ட் போய் விசாரிச்சுட்டு வந்தேன். 2 சீட் இருக்கான். ஓகே, நான் அந்த மேம் கிட்ட பேசுறேன். நீ அங்க போய் உட்காந்துக்கிறியாமா? ஓகே சார், உட்காந்துக்கறேன். இல்ல, இங்க இடம் இருக்கு. வா, மடி மேல கூட உட்காரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓ மடி மேல நான் உட்காரேன், என் மடி மேல நீ உட்காரு. அப்புறம் வேணா மாத்தி உட்காந்துக்கறலாம். வா. என் மாடி மேல உட்காந்து நசிங்கிருவேன். எப்படி மாத்தி மடியில உட்காந்துட்டே வரீங்களா? இப்ப திடீர்னு பிள்ளைக்கு வாங்கி வருது, உன் மேல எடுக்கும். நீ உனக்கு வந்து அந்த பிள்ளை எடுப்பீங்களா? மண்டை மேல லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது என்ன? அதான் அங்க 2 சீட் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அங்க போய் உட்காந்துக்கறட்டும். ஏன்டி பொறாமப்படுற? நான் அங்க போய் உட்கார்ந்து உனக்கு என்ன? ஏம்மா, போ உட்காரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சேஃபா இரு. ஓகேவா? சரியில்லடி, சரியில்ல. சரி, போ. உனக்கு எதுதான் சரியா இருந்திருக்கு? ஹாய் பிரீத்தி மேம். வரேன். அப்புறமா மீட் பண்ணலாம். பை. ஸோ என்ன பண்றது? மதன் நம்ம அங்கே போகலாத. போனா அவ்வளோதான். என்ன பண்றது? சரிம்மா, அங்க சீட் இருந்தா அங்க உட்காருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப வேணா ஆள் வேணா மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகே சார். என் லக்கேஜ் இங்க தான் இருக்கு. பாத்துக்கோ எருமை மாடு. வந்துடுறேன். ஓகேவா? பை. எல்லாத்துக்கும் பை. எல்லாரும் ஒண்ணா தானே போக போறோம். இதுல பாய் ஒண்ணு குறைச்சிருப்பா. ராக்கி, சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு கோவம்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். டேய், ஏன்டா? நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவேன்னு தெரியாது. ராக்கி மண்டையை தட்டி அவங்க அனுப்பி விட்டு மரியாதை அகலியை இங்கே கூட்டிட்டு வா. அவன் அங்க போய் அவன் கூட இந்த சேர்ந்து உட்காந்தா உனக்கு ஜோடி முடிஞ்சிடும். இது என்ன கூத்தா இருக்கு? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இது என்ன கூத்தா இருக்கு? உனக்கு ஃப்ரெண்டா இருந்தா நான் எல்லாமே செய்யணுமா? அவ போறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வேணா மறுபடியும் ராக்கி அனுப்பு. ராக்கி எல்லாம் போக மாட்டான். அவன் அவ்வளவுதான். அந்த இடத்த விட்டு அவன் எந்திரிக்கவே மாட்டான். முடிஞ்சா நீ அவனை எழுப்பிடு. இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன். சார், சரியா உட்காந்துருக்கீங்கல்ல? யாரும் மிஸ் ஆகலையே? உட்காந்தாச்சு சார். சீக்கிரமா வண்டி எடுக்க சொல்லுங்க. மேம், ஐம் அகல்யா. சார் சொன்னாங்களா? அகல்யா? இப்போதான் ஜீவா சார் சொன்னாரு அங்கே சீட் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இந்தா ஃபர்ஸ்ட் ஒரு சீட் இருக்கு பாருமா, அங்கே உட்காந்துக்கோ. இல்லைனா இது கம்ஃபர்டபுள் இல்லைனா பின்னாடி ஒரு சீட் இருக்கு, அங்கே உட்காந்துக்கோ. இல்ல மேம், பின்னாடி எனக்கு தூக்கி போடும். நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். இங்கே உட்காந்துக்கிறேன் மேம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேம்மா, நல்ல வேலை 2 சீட்டு மிச்சமா இருந்துச்சு. பஸ்ல அங்கே சீட் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, உட்காந்துக்கோ. தேங்க்ஸ் மேம். பாத்தி, எனக்கு இந்த ஜன்னலோர சீட்டு ஒத்துக்காது. அந்த சைடு உட்காந்துக்கிட்டுமா? சரி. ஹலோ, சொல்லுடா. இங்க பாரு, அங்க என்ன நடந்துட்டுன்னு அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அடுத்த பிரேக் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுவேன். என்ன, அது வரைக்கும் பி கேர்ஃபுல். சரி, அதுக்கு தான் நீங்க உட்காந்துருக்கேன். இப்போதைக்கு ஏதோ ஜன்னலோர சீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சொல்றேன். சரி, பஸ் எடுக்க போறாங்க. வை, அப்புறமா கூப்பிடுறேன். மூடுமே எவனோ நீதானே காதலே என்னாலும் உருகி
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வாத்தி. எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து வாத்தியை மாத்துங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கான ஸ்கிரிப்ட் வந்து இனிதான் வரப்போகுது. ஸ்னேகா ஜீவானந்தன், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா கதைகள் புரியும். இப்போ வந்து டூர் போகிறதுக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இனி போயிட்டு திரும்பி வருகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லலாம். நிறைய மாற்றங்கள் கூட இருக்கு கதையில. உங்களுக்கு இப்போ கதை குழப்புற மாதிரி இருந்தாலும் போக போக கதைகள் வந்து புரியும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், காலையிலே போஸ்ட் கூட போட்டிருந்தோம். 1 வீக் வந்து டூர் பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூர் எபிசோட் வந்து 1 வீக் போடலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேர்ஸ் காட்டுவோம். ஸ்டோரியில் இருக்க மற்ற பேர்ஸ் வந்து வருவாங்க, ரிலேட்டிவ்ல வருவாங்க. ஆனால் வந்து இனி வந்து முட்டுகளை ஸ்டோரி வந்து காலேஜ் சீக்வன்ஸுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் காலேஜ் சீக்வன்ஸ் வந்து அதிகமாக விரும்புவீங்கன்னு தெரியும். இதில் லவ் அண்டு காமெடி சீன்ஸ் எல்லாமே வைக்கலான்னு இருக்கோம். அது என்ன எபிசோட் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் வாத்தி கேரக்டர் கண்டிப்பாக பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து பிடிக்கலன்னு சொன்னீங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அது என்ன காரணங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல. நான் வந்து எதுக்காக வந்து பேர் மாத்தி போட்டேன், எப்போதுமே ஒரே பேர் போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்க பேரை வந்து மாத்தினோம். மற்றபடி வேற ஒரு எந்த உள்நோக்கமும் கிடையாது. மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண பாக்குறேன். வர ரிப்ளை பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன். அப்புறம் வந்து எதா இருந்தாலும் சொல்லுங்க. டூர் கிளம்பிட்டோம், அவ்வளவுதான். வந்துருங்க. ஓகேவா? ஓகே, பாய். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.